எக்ஸலண்ட். இது வரைக்கும் 2 கீவேர்ட் பார்த்துருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா லெட்ஜர் நேம்னா என்னன்னு பார்த்தோம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஜேர்னல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ஒரு ஜேர்னல் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதை தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேர்னல் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் கிவர் யார், ரிசீவர் யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு குரூப்பில் வந்து படித்தவங்க பிகாம் எம்காம் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி தான் கம்பெனிகள் வந்து அக்கௌண்ட்ஸை எழுதுனாங்க. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தான் இது தேவை. ஆனால் ஏன் இதை உபயோகப்படுத்த முடியாமல் போச்சு அப்படின்னா இதில் இந்த கிவர் ரிசீவர் வந்து முடிவு பண்ணணும், அதுவே ஒரு பெரிய தொந்தரவு. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், யாருமே அதை உபயோகப்படுத்தாம விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் வந்து வந்துருச்சு. அதனால் நம்ம கிவர் ரிசீவரை டிசைட் பண்ண வேண்டிய தேவையை வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குறைச்சிக்கிட்டோம். ரொம்ப ஈஸியாக என்ட்ரி போடுற மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நம்ம இன்றைக்கி ஃபெசிலிட்டி இருக்குது. எப்படி அப்படின்னா இன்றைக்கி இந்த ஜேர்னல் அப்படின்ற ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கிட்டோம். டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒன்று தான், அது ஜேர்னல். இருந்தாலும் நம்ம அந்த ஜேர்னல் அப்படிங்கிறதையே வெரைட்டியாக பிரிச்சுக்கணும். எப்படி பிரித்தோம்? ரைட். இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக இருக்காங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் இப்போ ஒவ்வொருத்தரும் சம்பளம் வாங்குறாரு, அவர் வந்து அவருடைய டீட்டெயில்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஜேர்னல் அப்படிங்கிறத பேமெண்ட் அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷனாக பிரித்தோம். ரிசீப்ட்னு ஒரு டிரான்சாக்ஷன், கான்ட்ரான்னு ஒரு டிரான்சாக்ஷன். 99% இதுலேயே எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடும். அது என்ன அப்படின்னா நான் ஒருத்தருக்கு கேஷாகவோ இல்லை பேங்க் மூலமாகவோ இல்லை கிரெடிட் கார்டு மூலமாகவோ பேமெண்ட் பண்ணால் அப்போது அதை பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எப்படி நான் கொடுத்தேன், கேஷு பேங்க்கு கிரெடிட் கார்டு எதுன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம் போச்சு. அதுக்கப்புறம் யாருக்கு கொடுத்தேன், எதுக்காக கொடுத்தேன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணால் போதும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கிவர் ரிசீவர் யாருக்கு கிரெடிட் பண்ணும் யாருக்கு டெபிட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்யூட்டர் பார்த்துக்கும். அப்போது அதே மாதிரி ரிசீப்ட் நம்ம யாருக்கிட்டையாவது இருந்து கேஷாகவோ இல்லை செக்காகவோ இல்லை ஆன்லைன்லேயோ ரிசீவ் பண்ணும்போது அதை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம், ரிசீப்ட் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ரா, கேஷை கொண்டு போய் பேங்க்கில் போட்டாவோ இல்லை கிரெடிட் கார்டு கட்டினாவோ இல்லை பேங்க்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணாவோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ட்ரா அப்படிங்கிற நேமில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இது எதுக்குமே வரலைங்க சார், நான் எதில் கொண்டு போய் போடுறது அப்படின்னா ஜேர்னல்லையே என்ட்ரி போட்டுக்கலாம். அப்போ ஜேர்னல் அப்படின்னு போடும்போது நம்ம மேனுவலாக முடிவு பண்ணோம் யாருக்கு கிரெடிட் பண்ணோம் யாருக்கு டெபிட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம். டிரான்சாக்ஷன் வித்தவுட் கேஷ் ஆர் பேங்க் எல்லாமே எப்படி பண்ணுவோம், டைரெக்டாக ஜேர்னல் வழியாக ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த மாதிரி. சரி, இதே ஒரு கம்பெனியாக இருந்தால் இது எல்லாமே வரும், பேமெண்ட், ரிசிப்ட், கான்ட்ரா, ஜேர்னல் இது எல்லாமே வரும். கூடவே இன்னும் சில அடிஷனல் இது வரும். என்னென்னா பர்ச்சேஸ். அப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்புறம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெகுலராக பர்ச்சேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது என்னென்ன பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அந்த என்ட்ரியை பர்ச்சேஸ் என்ட்ரின்னு சொல்கிறோம். அதே மாதிரி என்னென்ன பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுறோமோ அதை சேல்ஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நான் ஒருத்தருக்கு சேல்ஸ் பண்ணேன், அவர் எனக்கு திருப்பி கொடுத்துட்டார். அப்போது அவர் எனக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டார். அப்போ என்னன்னு சொல்கிறோம், கிரெடிட் நோட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒருத்தர் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு, அதை நான் என்ன பண்ணுறேன், நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போ அதை என்னன்னு சொல்கிறோம், சேல்ஸ் ரிட்டர்ன். இல்லைனா நான் அவர் கொடுத்துட்டேன், பில்லு போட்டு நான் கொடுத்துட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் ஞாபகப்படுத்துகிறார், சார் எனக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் மறந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பணம் வந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறதுக்கு பேர் கிரெடிட் நோட் அப்படின்னு பேரும்.
அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணவங்கக்கிட்ட எப்போ அந்த பொருள் சரியில்லை நான் திருப்பி கொடுத்துட்றேன், இல்லை உடஞ்சி போச்சு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது டெபிட் நோட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணாவோ நம்ம எப்போ நீ எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் நீ கொடுக்க மறந்துட்ட, நான் டெபிட் நோட் ரைஸ் பண்ணுறேன், அதாவது உனக்கு கொடுத்த மாதிரி ரைஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்ன ஆகுது, அது டெபிட் நோட். அதாவது பர்ச்சேஸ் சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அந்த மாதிரி பிரித்து என்ட்ரி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிரெடிட் த கிவர் டெபிட் த ரிசீவர்ன்ற ஃபார்முலா இல்லாமையே நம்மளால் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா இது வரைக்கும் பார்த்ததை வச்சு பார்க்கும்போது அக்கௌண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் உள்ளே இறங்கி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ அக்கௌண்ட்ஸுங்கிறது கஷ்டம் இல்லைங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்காகவே நாங்கள் ஒரு டூல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டூல் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அந்த டூலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அது வழியாக நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்லாம் மேனேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். வாங்க அடுத்தடுத்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.